நீங்க செட் பண்றேன்னு சொன்னா என் ஜாரு வேணான்னு சொல்லாத ஆண்டி. ஜாரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு போல. ஸ்ட்ராங்கா இருந்தா தானே ஆண்டி மிக்சியில கரெக்டா உக்காரும். உனக்கு அவ்வளோ கஷ்டம் கொடுக்க மாட்டேன்டா. என் மிக்சியில உன் ஜார நானே வச்சு நல்லா அரைச்சிருவேன். ஆஹா, நீங்க இவ்ளோ கம்ஃபர்ட் கொடுக்கும்போது என் ஜாருக்கு வேற என்ன வேணும் ஆண்டி? ஓ, மசாலா அரைக்க வந்தியா? அப்போ உங்க மிக்சியில ஜார போடணும்னா அந்த அளவுக்கு அது மசாலா இருக்கணும்ல. கண்டிப்பா. என் மிக்ஸி சுத்துல உன் ஜார்ல இருக்கிற மசாலா எல்லாம் அப்படியே பொங்கி வழியணும். ஆஹா, நீங்களாவே என் மசாலாவை பொங்க வைக்கிறேன்னு சொன்னா என் ஜாருக்கு ஜாலிதான். உன் ஜாருக்கு ஜாலி, என் மிக்ஸிக்கு இன்னைக்கு டபுள் டமாக்கா தான். அப்பா தேங்க்ஸ் ஆண்டி. கேட்ட உடனே நல்ல மசாலா அரைச்சி கொடுத்தீங்க. நீ கேட்டா மட்டும் போதும். அப்பா நான் உனக்கு என்ன வேணா பண்ண ரெடியா இருக்கேன். நீங்க அப்படி சொல்லும்போது என் தம்பி துள்ளி குதிக்கிறான் ஆண்டி. அப்படியா? அவன் அப்படி துள்ளி குதிச்சாதானே என் தங்கச்சிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்க தங்கச்சிய சந்தோஷப்படுத்துறதுக்கு என் தம்பி எப்பயுமே ரெடி தான் ஆண்டி. அந்த மாதிரி தம்பி இருந்தாதானே என் தங்கச்சி ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அப்போ என் தம்பி உங்க தங்கச்சிய சந்தோஷமா பாத்துக்கணும்னா பெட்ரூம்க்கு போகணும்ல. பெட்ரூமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பூஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது எனர்ஜி ட்ரிங்க் தரட்டுமா? என் தம்பி பூஸ்டிங் பவருக்கு எனர்ஜி லெவல்ஸ் ரொம்ப ஜாஸ்திங்க. அப்படின்னா வா, பெட்ரூம்ல பேட்டிங் ஆரம்பிக்கலாம். வாங்க போலாம்.